அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கோரிக்கைகளை ஏற்று நிறைய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் புதுசாக பார்க்கக்கூடியவங்க, நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் அவர்கள், அவரோட அரசியல், அவரோட சித்தாந்தம், அவர் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண நினைக்கிறாரு, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி சில விஷயங்கள் என்னோட மனதில் உள்ள விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பகிர போகிறோம். ஏன்னா எதுக்காகனா இந்த வீடியோ சிீமான் அவர்களை பற்றி பேசலாம். ஏன்னா நேற்று நவம்பர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவருக்கு பிறந்தநாள் தினம் கொண்டாடி இருக்காங்க. சென்னையில் உள்ள அவர் இல்லத்தில் கட்சி சார்ந்த நபர்கள், பொதுமக்கள் எல்லாருமே வரவழைத்து விருந்து அவர்களுக்கு உணவு பரிமாறி இருக்காங்க. அதுபோல் சில பேர் நிறைய பரிசு பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சேனல் சம்மந்தப்பட்ட யூடியூப்லையும் நிறைய காமனான யூடியூபர்ஸ் அதை பற்றின வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணி. சரி, ஓகே, நம்ம இவரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் என்னோட கருத்துக்கள், முழுக்க இது என்னோட கருத்துக்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் மாறுதல் இருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் அவர்கள். சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய கருத்தியல் சித்தாந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம். இந்தியா பார்த்திங்கன்னா சுதந்திரமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களாட்சி கொண்டு வரப்படுது. மக்களாட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் தான் இந்தியாவின் ஆளுமை கட்சியாக இருந்தப்போ திமுக திராவிட கழகம்னு ஒரு சித்தாந்தம் உருவாகுது. ஒரு கருத்தியலான ஒரு விஷயங்கள் திராவிடனும் கொண்டு அதுலேருந்து கட்சிகள் கிட்டத்தட்ட அந்த கட்சியோட வயது 75 ஆண்டுகளுக்கு மேலே திராவிடங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதோட வயதே 75 ஆண்டுகள் கடந்திருக்கு. இப்போ வரைக்கும் திராவிட கட்சியும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதற்கு இடையில் ஒரு 15 ஆண்டு காலமாகவும் 10 ஆண்டு கால கட்சி பணியிலும் 15 ஆண்டுகளும் களப்பணியிலும் இருக்கக்கூடியது தான் சீமான் அண்ணன் அவர்கள். இவரோட கருத்துகள் என்ன, இவர் என்ன மக்களை கொண்டு வர பார்த்தீங்கன்னா தமிழ் தேச அரசியல். தமிழ் தேச அரசியல் என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி எழுந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக இப்போ உள்ள இளைஞர்கள், ஏன்னா விஜய் அவர்கள் நடிகராக இருந்து இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சார்ந்து அவரை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாக மாற ஆரம்பிச்சாங்க. அவங்க சில அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமான் அவர்கள் வெளியிடக்கூடிய காணொலி, பிரஸ் மீட் எல்லாமே பார்க்கறத நானும் கவனிச்சிருக்கேன். விஜய் அவர்கள் அரசியல் ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் அரசியல் களத்தை பற்றி இன்னும் கூற தெரிஞ்சுக்கணும், இன்னும் கூர்மையான விஷயங்கள் என்ன, அரசியல்னா பேசிக்ஸ் என்ன, இப்போ என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுது, மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட யூடியூப் சேனலில் சீமான் கொடுக்குற பேட்டியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொடி எப்போவுமே இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் கம்யூனிஸ்டோட கொடி இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 10லேருந்து ஒரு 9 ஆண்டு காலமாக எங்கே எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட கொடியை பார்க்க முடியும். ரீசெண்டாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்கு அகற்று பணி நடத்தியிருந்தாங்க. அது நானும் கண்கூட பார்த்தேன். அது போராட்டம் பண்ணாங்க. இமிடியேட்டாக அதுக்கு அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்து அதற்கான பணியை மேற்கொண்டுட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு சீமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திரைத்துறையிலிருந்து ஈழப்போர், முக்கியமாக சொல்லக்கூடிய தமிழருக்கு பேர் இழப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்த 2003 நடந்த நம்ம இனப்படுகொலை அப்படின்னு சொன்னதான். அது சொன்னால் அது எமோஷனலாகவே இனப்படுகொலை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் உறவுகள் இறந்துருக்காங்க. அரசியல் ரீதியாக நம்ம பேசுகிறதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. பல அவர் செய்த மக்கள் பணி, மக்கள் சேவை, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் சந்திப்பு, இந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகள் மட்டுமே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மக்களுக்கான போராட்டம், மக்கள் சந்திப்பு எல்லாமே நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளில் 5க்கு மேற்பட்ட பத்திரிகைகள் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒரே மனிதர் யார் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். நேற்று சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் சில தினம் கொண்டாடியிருந்தாங்க. நவம்பர் 8 அவருடைய பிறந்தநாள் தினம். அந்த கட்சி சார்ந்த நண்பர்களும் சரி, கட்சி சார்ந்த உறவுகள் மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பொதுமக்கள் எல்லாருமே அவரை போய் நேரில் சென்று வாழ்த்தி அங்கே உணவு விருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த உணவில் பங்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை சமூக வலைதளங்களிலே நம்ம பார்க்க முடிந்தது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட, முக்கியமாக டிவி வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய எந்த மீடியாக்களும் சீமான் பற்றின செய்திகளை அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதோட கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம தெரியணும். சீமான் என்ன பண்ணுறாரு, அவரோட நடவடிக்கை என்ன, அவர் கட்சி சார்ந்த நடவடிக்கை என்ன, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் நீங்கள் நியூஸ் பேப்பரையோ போய் நியூஸ் சேனலே பார்க்க தேவையில்லை. யூடியூப்பில் உள்ள அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் சேனல்ஸ், நிறைய பேர் ஆதரவாளர் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. அவரோட நாம் தமிழர் கட்சி சார்ந்த சேனல்ஸ்லேயே நீங்கள் அவரோட டே பை டே நடவடிக்கை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் விஜயை ரசிக்கக்கூடியவங்க, விஜய்க்கு ஆதரவு தரக்கூடியவங்க நபர்கள் எல்லாருமே அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் சில நடவடிக்கைகள், சில நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வீடியோ மூலமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நானே கண்கூட பார்த்துருக்கேன். நிறைய நபர்கள் தான் விஜய் ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் என்னை சுற்றி இருக்காங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் சீமான் அவர்களோட பிரஸ் மீட்டை பார்த்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமான் அவர்களோட கருத்தையும் தெரிஞ்சுக்க முன் வர்றாங்க. ஏன்னா தொடர்ந்து மக்களோட கலப்பணியில் நிற்கக்கூடிய நபர் சீமான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இது யூடியூப்பை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க, சோசியல் மீடியாவில் ரெகுலராக இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு நபர் என்ன கொள்கை மேற்கொண்டிருக்கிற
பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை மேற்கொண்டிருக்காரு. தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள், அதாவது தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் தான் இருக்குதே, திராவிட உலகம் பண்ணியிருக்கே, இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ண திராவிடம் போதுமே, ஒரு கருத்தியல் போதுமே, ஒரு அரசியல் கோட்பாடு போதுமே, தமிழ் தேசியன்னு ஒரு மாற்று எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள், அந்த கட்சியில் பொறுப்பாளர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், திராவிடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நல்ல சார்ந்து இப்போ இயங்குறது இல்லை, நிறைய தமிழர் பிரச்சனைகளுக்கு காரணமாகவே திராவிடம் இருக்குது. ஸோ இதுக்கு மாற்று தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தை வந்து திராவிடத்துக்கு முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளும் மக்கள் களத்தில், 10 ஆண்டு காலமும் அரசியல் களத்தில் இருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா நான் புரிந்த வரைக்கும் நான் என்னால் தெளிவுபடுத்துகிறேன். தமிழர் நிலம் சார்ந்து, தமிழர் மக்கள் சார்ந்து, தமிழர் மண் சார்ந்து, வளம் சார்ந்து, மலை சார்ந்து, நீர் சார்ந்து, எல்லாமே உயிரினங்கள் தமிழ்நாட்டை சார்ந்து அதோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தில் வளரக்கூடிய உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்குமான ஒரு அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் அப்படிங்கிற கோட்பாடு தான் தமிழ் தேச அரசியல்ங்கிறது என்னோட புரிதல். இதில் வந்து நான் ஏதாவது மாற்றுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தேச அரசியல்ங்கிறது தமிழ் மக்களோட நலம் சார்ந்து, பாரம்பரியம், கலாச்சாரம், வேளாண்மை எல்லாமே ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழனுக்கு அவரோட வாழ்வியல் சார்ந்து சந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நலன் சொல்லக்கூடிய தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் தமிழ் தேசியமாக இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுறதை சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்று களத்தில் நின்று அரசியலில் மக்களை ரெகுலராக சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆட்சிகள் பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒருவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். நீ என்ன நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்ன நாம் தமிழ் கட்சிக்கு, அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் நினைக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் வந்து அரசியல் பேசும்பொழுது தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணக்கூடியவங்க, தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள், நான் அரசியல் சில விஷயங்கள் பேசும்பொழுது அந்த அரசியலில் முக்கியமான விஷயங்கள் நான் அரசியல் பேசுகிறதுக்கான காரணம் இது எங்கேருந்து இந்த அரசியல் எனக்கு இந்த அட்லீஸ்ட் இந்த பக்குவம் அப்படிங்கிற விஷயமே நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் வந்து நான் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஒரு கட்சி மீட்டிங் நான் மீட் பண்ணேன். கட்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ஏன்னா யூடியூப்ல வந்து சரி, அந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கூடிய தொண்டர்கள், அந்த கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி கொடுத்து வந்து பாருங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும், சத்தங்கள் இருக்காது, யாரும் குடிக்க மாட்டாங்க, மாது இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது, குப்பைகள் கூட கீழே அனவசியமாக போட மாட்டாங்க, குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க, ரொம்ப அமைதியாக நடக்கும், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்காது, போலீஸ்க்கு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சரி, இது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளருக்காக ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து இப்போ அண்ணன் இடும்பவன் கார்த்திக் நினைக்கிறேன், அவர்களை தான் வந்து பேசியிருந்தாங்க. நான் அவர் பேசும்போது நான் சைலாக நின்றுருந்தேன். அவர் பேசின கருத்துக்களை வந்து நிறையா மக்கள் கவனிக்கிறாங்க. முக்கியமாக அங்கே வந்து குப்பைகள் இல்லை, அதையும் நான் வச்சுக்கினேன், குப்பைகள் இல்லை, மது அருந்தி அங்கே யாருமே நிற்கலை. அந்த கூட்டம் நடக்கக்கூடிய ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உழவர் சார்ந்த புத்தகங்கள், படிப்பு சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு ஸ்டால் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதையும் வாங்குற சில நபர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. குப்பையை வந்து இப்போ தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, அந்த கூட்டத்துக்கு வரவும் தண்ணி பாட்டில் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி பாட்டில் குடிச்சதுக்கப்புறமும் அந்த தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்து குப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுவும் அந்த கட்சி சார்ந்த நபர்கள் தான் அந்த கட்சியோட டிஷர்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை நான் பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக அங்கே போலீஸ், அதாவது நமக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எந்த வேலையுமே இல்லை, அவங்க பாட்டு ஒருத்தருக்கு அமைதியாக நிற்கிறாங்க. இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், டிராஃபிக் சம்மந்தப்பட்ட விஷயம், போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது, ஸ்டேஜ் ஓரமாக யாரும் வந்து கத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை அந்த கட்சி சார்ந்த நபர்களே அவங்களே கவனிச்சுக்கிறாங்க, அவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க. இது ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருந்துச்சு. பரவாயில்ல, டிவி டிபேட்லையும், இந்த யூடியூப் டிபேட்லையும் சரி, டிவிலையும் சரி, ஒவ்வொரு ப்ரைவேட் யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் இந்த சொல்கிறது உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லி நான் கண் கூட பார்த்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரி, சீமான் அவர்கள் வந்து ஏன் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, 2019க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 அவங்க வந்து எலெக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் 2019க்கு அப்புறம் இந்த யூடியூப், இந்த சமூக வலைதளங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது இல்லை. இப்போ டிவி டிபேட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் 3 வருஷம் தான் டிவி டிபேட்டில் அவங்க உட்காரத்துக்கான ஒரு இருக்கை வந்து கொடுக்குறாங்களே தவிர, அதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஏதாவது ஒரு மணி நேரம் செய்தியில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் செய்தியாக சீமான் அதுவும் சீமானவர்கள் செய்த விஷயத்தை தான் போடுவாங்க. கட்சி சார்ந்த நபர்கள் நற்பணி செஞ்சால் நல்ல பணி செஞ்சோ களப்பணி செஞ்சதோ எதுவும் போட மாட்டாங்க. இது நானும் கண்கூட பார்த்துருக்கேன். யூடியூப் தலை வளர ஆரம்பிக்கும் பொழுது இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக ஒவ்வொரு நாளும், ஏன்னா கைபேசி வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் உடம்புல எப்படி ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி செல்ஃபோன் கையில் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு கலாச்சாரம் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நாம் தமிழர் கட்சி நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக நமக்கு போகணும் அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அந்த மாதிரி முக்கியமான பத்திரிகைகள், நாளிதழ்கள், டிவி, தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள் எதுவுமே நமக்கு உதவி பண்ணாது. நம்ம தான் இனிமேல் மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப்புங்கிற இந்த சமூக வலைதளத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பண்ணக்கூடிய மக்களோட
போராட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்கள் சந்திப்பு, கட்சி நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து வீடியோ வரவே வராது. யூடியூப் சேனலில் மட்டும்தான் வரும். அதனால் இவங்களே அஃபீஷியலாக வந்து தாய் தமிழ் சேனல்னு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக 2 யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சார்பாகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. எதுக்காகனா அந்த கட்சியை விரும்பக்கூடியவங்க, அந்த கருத்தியல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, தமிழ் தேசியத்தால் ஈர்க்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சியை நம்ம தான் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், நாம் தமிழ் கட்சி செய்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சார்பாகவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம். இது எல்லா கட்சியும் பண்ணிடாது, ஆனால் நாம் தமிழ் கட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள். இளைஞர்கள் அதிகமாக ஏன் இந்த கட்சி விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல், இந்த மக்கள் நல சார்ந்த மண் சார்ந்த இந்த கொள்கைங்கிறது முன்னாடி இருந்திருக்கு. திராவிடம் கட்சி உருவாகும் போது தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்தியல் இருந்திருக்கு. ஆனால் அது அதிகமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முற்படவே இல்லை. அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத காலகட்டம் தான் இப்போ இருந்தது. ஆனால் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்கள் பணியும் களத்துக்கு அரசியல், தேர்தல் இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகளை சந்திக்கும் பொழுது தமிழ் தேசியங்கிற வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி சார்ந்த நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி டிபேட்டில் தன்னோட சித்தாந்தத்தை தெளிவாக சொல்லும் போதே புரியும் அவங்க எந்த அளவுக்கு மக்களோட ஈடுபாட்டில் இருக்காங்கன்னு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட எந்த நபர்களையும் சரி, அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்க, அந்த கொள்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க, களப்பணி ஆற்றவங்க, அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் அவங்கள்ட்ட அவ்வளோ அரசியல் தெளிவுகள் இருக்கும். ஏன்னா இது நானும் கண்கூட பார்த்துருக்கேன். நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி நபர் தான் அவங்க மக்கள் சந்திப்புக்காக வந்து இந்த நிதி வந்து கலெக்ட் பண்ணுற விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் இது கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நிதி கலெக்ட் பண்ணுறீங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இதுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே ஃபாலோ எல்லாமே சென்னையில் அலுவலகத்து மூலமாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன நாங்கள் ஒவ்வொரு மாதமும் யார் யார் பணம் தராங்க, எவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம். அதுவும் அவங்களுக்கு நாங்கள் மெசேஜும் போட்டுருவோம். இந்த நபர் இவ்வளோ ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். மொத்தம் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இந்த பணம் இதுக்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய பணங்களில் கரெக்டாக மக்கள்கிட்ட நாங்கள் கணக்கு கொடுத்துருவோம். டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையாக தான் நாங்கள் இந்த நிதி மக்கள்கிட்ட நிதி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்னார். கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் கட்சி வளர்ப்புக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து முறைப்படி நாங்கள் என்ன செலவு பண்ணுங்கிறதையும் கொடுத்த மக்கள்கிட்ட தெரிவிச்சிடறாங்க. இது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு. என்னை வியப்பில் ஆழ்த்தியது நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமாக நான் அதிகமாக வந்து ஈடுபாடோடு பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருதி நன்கொடை பாசறைன்னு சொல்லி ஒரு ரத்தம் தானம் பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சுருக்காங்க. இதனாலே கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக நான் சென்னையில் இருந்தப்போ ஒரு பிளட் டொனேட் தேவைப்படுச்சு. நான் எப்போவுமே நான் பிளட் கொடுத்துருவேன். 6 மந்த்துக்கு ஒன் டைம் நான் பிளட் கொடுத்துட்டே இருப்பேன். பி பாசிட்டிவ் தான் தேவைப்படுச்சு. அப்போ வந்து பிளட் கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸு நான் ட்ரை பண்ணேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாம் ரீச் பண்ண முடியல. அப்போ தான் வந்து யாரோ ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி குருதி நன்கொடை பாசறை இருக்குது, எல்லா நீங்கள் எப்போ கேட்டாலும் 1 ஹவரில் போய் அந்த இடத்துல பிளட் டொனேட் போயிடும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நான் ட்விட்டர் பேஜில் போய் அவங்க அஃபீஷியலாக எடுத்து நம்பர் எடுத்து நான் கால் பண்ணி பேசும்பொழுது அவங்க இமீடியட்டாக 1 ஹவரில் ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் போயிருந்தாங்க. ஸ்பாட்டுக்கு 3 பேர் அங்கே பிளட்டு ரத்தம் தேவைப்பட்ட சிகிச்சைக்கு உள்ளான அந்த நபரோட உறவினர்கள் என்ற சொன்ன விஷயம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அவங்க வந்திருந்தாங்க, வந்து பிளட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை, பிளட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு அரசியல் தாண்டி நிறைய நற்பணிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குருதி நன்கொடை பாசறை வந்து மிக முக்கியமான பாசறை. அதனால நானே ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்கேன். இது முழுக்க அந்த குருதி நன்கொடை பாசறை சப்போர்ட்டால் பண்ண முடியுது. ஏன்னா வித்தின் 1 ஹவரில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கண்டினியூவாக ஒரு மாதத்தில் கண்டினியூவாக ஒரு 6 மாதத்தில் ஒரு 4 பேருக்கு என்னால் இந்த உதவி பண்ண முடிஞ்சு. இதற்கப்புறம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல், இந்த மாதிரி தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அந்த தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கைகளில் இதெல்லாம் மக்களுக்கு நல்லது இருக்குங்கிறத முக்கியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் இந்த கட்சியை ஆதரிக்கிறதுக்கு முழு முக்கிய காரணமே சீமான் அவர்கள் தான். அவரோட முகம்தான், அவரோட பேச்சு, அவரோட நினைவு திறனாற்றல், அவரோட மேடை பேச்செலாம் நான் நிறையா கேட்டிருக்கேன். அவரோட பேச வேண்டிய விஷயங்கள், அடுத்தடுத்து கண்டினியூவாக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அரசாங்கம் செய்கிற தப்பு, மக்கள் செய்கிற தப்பு மக்கள்கிட்டே ஓப்பனாக சொல்கிறது, அது இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மனுஷன் தான் சீமான். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் பழையோடு நின்றுட்டே இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் அந்த யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேடை பேசி ஒரு வீடியோ போயிட்டு லைவில் போயிட்டுருக்கும். தொடர்ந்து மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் மக்கள் பத்திரிகையாளர்களை மதித்து, பத்திரிகையாளர்களை டெய்லியும் புறக்கணிக்காமல் சந்திக்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, ஏர்போர்ட்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறப்ப, ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு கீழே வர்றப்ப, ஒரு கட்சி சந்திப்பு, ஒரு விருந்து சந்திப்பு, ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விழா, இந்த மாதிரி மக்கள் களத்துக்கு வெளியே வீட்டை விட்டு வெளில போனாலே அந்த டேல பத்திரிகைகளை சந்திக்காமல் அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அதிகப்படியான பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட நிறைய கேள்விகள் வைக்கும்போது அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலையும் முறையான பதிலையும் கொடுக்கக்கூடியது தான் சீமான் அவர்கள். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மக்களை அந்த கட்சி அவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட கட்சி பொறுப்பாளர்கள் அதுக்கப்புறம் உள்ள தொண்டர்கள் வரைக்கும் தொடர்ந்து மக்கள் பணியில் இயங்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து நடத்தப்பட்ட மதுக்கடை அடைப்பு போராட்டம். அதில் வந்து இவங்க அந்த தென்காசி அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெண்மணி அவங்க வந்து இறங்கி அங்கே இருந்து அந்த மதுபான கடையை வந்து இழுத்து மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இப்போ நடந்த அந்த படிக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவிக்கு நடந்த துயரத்தினால அந்த சரௌண்டிங்கில் பிளாக்ல மதுபானங்களை விற்ற இடத்துக்கு போய் நாம் தமிழ் கட்சி சார்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுபானங்களை அந்த இடத்துல அகற்றி அதை விற்றவரை போலீஸ்லையும் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நான் பார்த்தேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்தந்த நிகழ்வுகள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. காவிரி பிரச்சனை இருக்கட்டும், வேளாண்மை பிரச்சனை இருக்கட்டும், பரந்தூர் நில பிரச்சனை இருக்கட்டும், ஆசிரியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, கல்லூரி மாணவர்களுக்கு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இப்போ நடந்த கோயம்புத்தூர் இஷ்யூ, இப்போ இந்த கொள்முதல் பிரச்சனை, இப்போ நம்ம டெல்டா மாவட்டத்தில் நடந்த கொள்முதல் பிரச்சனைகள், கொள்முதல் நிலத்தில் நடந்த ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி மக்களோட சந்தித்து மக்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதில் அரசியல் சம்மந்தப்பட்டு மக்கள் அதிகமாக ஒரு நாளில் தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி இருந்துகிட்டு இருக்குது. இது கண்கூட எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மக்களோட ஓட்டு அரசியல் மட்டுமே முக்கியம் இல்லை, மக்கள் அரசியல் முக்கியம். மக்களுக்கு என்ன நாளும் அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் எப்போ தேர்ந்தெடுக்கோ அப்போ என்னை தேர்ந்தெடுக்கட்டும், அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர் சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட இவரோட பேச்சு, இவரோட கருத்தியல், இவர் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாத்தையும் பார்த்து கிட்டத்தட்ட 8% கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம். 10 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் 36 லட்சம் வாக்குகளும் ₹1 காசு வாங்காமல் அடிஷ்னலாக அந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு நலனும் பெறாமல் அவரோட கருத்தியலுக்கும் அவரோட சித்தாந்தத்துக்கும் அவரோட கொள்கைக்கும் அவரோட கோட்பாடுக்கும் அவர் அரசியல் பேசக்கூடிய திறனுக்கும் விழுந்த ஓட்டு மட்டும் தான் இந்த ஓட்டு. தமிழ் தேசியத்துக்கு இந்த அளவுக்கு ஆதரவு முன்னாடி இருந்ததில்லை. இவர் முழுக்க தமிழ் தேசியத்துக்கு உள்ள ஆதரவு இருக்க காரணம், அந்த தமிழ் தேசியம் வளர்றதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர்களுக்கு தான் நவம்பர் 8ஆம் தேதி பிறந்தநாள் நடந்திருக்கு. ஸோ இந்த காணொலியும் அவர்களை பற்றி பேசணும்னு தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அவரால் என்னோட மாவட்டத்திலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன சார்ந்த நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியும் நல்லது நடந்திருக்கு. ஸோ அவரை பற்றி நம்ம பேசணுங்கிறது என்னோட இந்த வீடியோ பேசணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நிறைய மாற்றுக்கருத்துக்கள் இருக்கலாம், மற்ற கட்சி சார்ந்த நபர்கள் இருக்கலாம். உங்களோட கருத்தில் எது இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாதுங்க. நாம் தமிழ் கட்சி நல்லது பண்ணுச்சா நாம் தமிழ் கட்சி நல்லது பண்ணுன்னு சொல்லுவேன், கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு பண்ணு சொல்லிடுவேன். டிவிக்கு கட்சி நல்லது பண்ணால் நல்லது பண்ணுன்னு சொல்ல போகிறேன், கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு சொல்ல போகிறேன். திராவிட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல்னு பேச ஆரம்பிச்சுட்டா நல்லது கெட்டது ரெண்டையுமே தான் நம்ம பேசியாகணும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழ் கட்சிகள் பண்ண நல்ல விஷயங்களை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் அரசியலில் ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து கேள்வி கேட்குற நபரில் நானும் ஒருவனாக இருப்பேன். ஏன்னா தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ நல்லது பண்ணால் நல்லதையும் சொல்லுவோம், கெட்டது பண்ணால் கெட்டதையும் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட மனதில் உள்ள ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். எப்போவுமே சில நல்ல விஷயங்கள் சரி, மக்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட் ஆகிருக்கும். மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். உங்களுக்கு தேவையான சரியான கருத்துக்களையும் நம்ம சேனலில் எப்போவுமே நான் உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துட்டே இருப்பேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு நான் இயங்கிட்டு தான் இருப்பேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்.